சூர்யா வந்து மகாவை சமாதானப்படுத்த நிறைய முயற்சிகள் மேற்கொண்டாரு. கடைசியாக வந்து மகாவை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்களோட காலில் மெட்டி போட்டு விடுறாரு. மகா ஓரளவு சமாதானம் அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே சூர்யா என்ன பண்ணுறாரு, மகா என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது சூர்யாவும் யோசிக்கிறாரு, மகா என்ன முடிவு சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி குழந்தைய வச்சு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வேணாம், அதனால் அழகி இதுக்கப்புறமா என்னோட குழந்தையாக இருக்கட்டும், எனக்கும் சூர்யாவுக்கும் வந்து உள்ள குழந்தையா இந்த அழகி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அழகிக்கு அப்பாவா சூர்யாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மகாவை நினச்சி அப்படியே சூரிய நெகிழ்ச்சி அடைகிறாரு. மகா எவ்வளோ சீக்கிரமாக இந்த பிரச்சனையை வந்து முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, என்னம்மா நீ இப்படி சொல்கிற, உங்களுக்கு 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லையம்மா, இன்னும் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கல, பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, சின்ன குழந்தைய தவிக்க விட நான் விரும்பலை, அவள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டா, இதுக்கப்புறம் ஏன் கஷ்டப்படணும், இந்த வீட்டு வாரிசுன்னு தெரிஞ்சு போன அப்புறமா அந்த குழந்தை ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அனாமிக்காவுக்கு அந்த குழந்தைய பிடிக்கல, அனாமிக்கா வந்து விஜயோட குழந்தைய அது இருக்கக்கூடாதுன்னு தானே நினைக்கிறா, பிரச்சனை இல்லை, சூர்யாவோட குழந்தைய வளர்ந்துட்டு போகுது, இதில் என்ன உங்கள் அனாமிக்காவுக்கு பிரச்சனை வராதில்ல அப்படின்னு. அனாமிக்கா அப்படியே வந்து பார்த்து டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன அனாமிக்கா இது ஓகே தானே உனக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்டோன்னே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு விஜய் சொல்கிறாரு. ஏன் குழந்தைய வந்து நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, இன்னமும் வந்து அண்ணனும் அண்ணியும் வந்து கஷ்டப்படுறது நான் விரும்ப மாட்டேன், என் குழந்தையாகவே இருக்கட்டும், நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, என்னை விட்டு பிரிஞ்சு போகணுமா பிரிஞ்சு போ, அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே என்ன விஜய் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. ஆமாம் இதுதான் என்னோட முடிவு, அது அழகை விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அழகை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் எல்லாரும் தவிக்கிறாங்க. அனாமிகா வந்து இதை நான் எப்படி விடுவேன் நினச்சிட்டு இருக்கேன் விஜய், எப்படியாவது உங்கள் குடும்பத்தை நான் என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து நம்ம இப்படியே வந்து பேச வர்றாரு மகா கிட்ட. மகா நீ இன்னைக்கு செஞ்ச விஷயம் பெரிய விஷயம் மகா, நீ எப்படி இப்படிலாம் யோசிச்ச பண்ண, அழகை எப்படி உன்னோட குழந்தைய நீ ஏற்றுக்க முடிஞ்சது உன்னால் அப்படின்னோடனே, இதில் என்னங்க தப்பு இருக்குது, எல்லா குழந்தையுமே வந்து நம்மளோட குழந்தை தாங்க, இதில் என்ன இருக்குது, அழகி பாவங்க, அவள் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசு மகா, உன்னை ஒய்ஃபாக வந்து நான் அடையிறதுக்கு ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னோடனே உடனே பார்த்து முறைக்கிறாங்க. என்ன ஓவராக தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, இதில் என்ன இருக்குது, உண்மையாக தான் நான் சொல்கிறேன் மகா, நீ என்னை ஏற்றுக்காமல் போ, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நீ தான் எனக்கு என்னோட கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் மகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. ஒரு நிமிஷம் தன்னையும் மறக்கிறாங்க. மகா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உண்மையிலேயே சொல்கிறேனே, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு உலகத்தில் யாருமே இருக்க முடியாது மகா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல மகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. மகாவும் ஒரு நிமிஷம் தன்னையே மறந்து போகிறாங்க. அப்படியே வந்து அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்காரு. உடனே மகா திடீர்னு விலகுறாங்க. இப்போ இப்படி தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து வேறு மாதிரி நடந்துப்பீங்க, அதனால் உங்களால் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ மகா, நீ ஏன் மகா என்னை போட்டு இப்படி பண்ணுற, நான் ஒன்றை தாண்டி விரும்புகிறேன், உண்மையிலே சொல்லப்போனால் நான் அவ்வளோ மனசில் உன் மேலே வந்து காதல் வச்சுருக்கேன், அது எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இங்கே வந்து சூர்யா. இங்கே வந்து மகா என்ன பண்ணுறாங்க, வந்து ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அந்த ஃபார்மை வாங்கிட்டு சைன் போட போகிறாரு. அப்போ அனாமிகா வந்து செமையாக திட்டுறாங்க. நீங்கள் அப்பான்னு சைன் போடக்கூடாது, போட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான்றாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, குழந்தைய சேர்க்க வேண்டியது என்னோட கடமை தானே, இவ்வளோ நாள் நான் இப்படியே வச்சுட்டு இருக்க முடியும், அதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நீங்கள் அப்பான்னு சைன் போட்டிங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து தவிக்கிறாரு. இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சார் சைன் போட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறாரு. இதை பார்த்துட்டு அனாமிகா செமையாக கோவம் வருது அவங்களுக்கு, செமையாக டென்ஷனாக கத்திட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அப்படியே வந்து கவலையோடு வந்துட்டுருக்காரு. உடனே அந்த டைமில் பிரபா வராங்க. பிரபா வந்து எதுக்கு விஜய் என்னை கூப்பிட்ட அப்படின்றாங்க. இல்லை பிரபா, உங்ககிட்ட பேசணும் போல் எனக்கு இருந்தது, எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது பிரபா, எல்லோரும் இருந்து கூட அனாமிகா நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, என்ன பண்ணு தெரியல பிரபா அப்படின்றாங்க. இங்கே பாரு விஜய், சொன்னால் கேளு, அனாமிகாவோட முக்கியம் இல்லையா, லைஃப் லாங் உன் கூட வரப்போகிறவ, அவள் கூட சண்டை போடாமல் கொஞ்சம் ஒத்துமையாக இருக்க பாருன்றாங்க.